गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। श्रीहरे नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। अतः श्रीमद् शङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் 12ஆம் தேதி, விஜயநாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருத்து, மேஷ மாதம், சித்திர மாதம், சாந்திரமான ரீதியில் இது வைசாக மாதம், சுக்லபக்ஷம் திருத்தீய திதி. இன்னைக்கு அக்ஷய திருத்தியேன்னு சொல்கிறது, வசத்தியான திருத்தியை. இன்னைக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு மதர்ஸ் டேயும். இன்னைக்கு தி வேர்ல்ட் ஓவர் வி செலிப்ரேட் மதர்ஸ் டே. ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. அப்போ ஏற்பட்ட இன்னைக்கு புண்ணியமான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் மறுபடியும் தக்ஷன் எந்த யாகத்தை ஆரம்பித்தானோ அந்த யாகத்தை பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தோடு கூட பூர்த்தி பண்ணி வைக்கிறாள். அப்புறம் எல்லாரும் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணி, மகாவிஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக இந்த யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ண வைபவத்தை எடுத்து இந்த 7வது அத்தியாயத்தில் சுகாச்சாரியால்
மைத்ரேயர் விதுரருக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாள். அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இது ஒரு பெரிய அத்தியாயம். ஆகினால இதில் ஒரு பாதி அத்தியாயத்தை இன்றைக்கும் அடுத்த வாரம் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ண போகிறோம். இந்த தினம் அக்ஷய திருதியைன்னு சொன்னேன். எப்பொழுதும் சாந்திரமான வைசாக்க மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரமும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து இருந்து சுக்லபக்ஷ திருத்தியை இன்னைக்கு அதுக்கு அக்ஷய திருத்தியைன்னு சொல்கிறது. என்னத்தினால அப்படி சொல்கிறதுன்னா, அக்ஷயங்கிற வார்த்தைக்கு பர்மனண்ட்டாக இருக்கிறது, அழிவில்லாமதுன்னு அர்த்தம். க்ஷயம்னாக்க அழியிறதுன்னு அர்த்தம். க்ஷயரோகம்னு சொல்கிறா பாருங்கோ. க்ஷயரோகம்னா டிபிக்கு சொல்கிறது. ஏன்னா அது அழிச்சுவிடும் மனுஷனே. அப்படி அக்ஷயம்னா அழிவே இல்லாதன்னு அர்த்தம். அழிவே இல்லாத புண்ணியம் எப்போ ஏற்படுறதான், யார் ஒருத்தன் இன்றைக்கி நல்ல தான தர்மம், நல்ல நோபல் டீட்ஸ் அதை யார் இன்றைக்கி பண்ணுறாளோ அப்போது அவளுக்கு அக்ஷயமான புண்ணியம் ஏற்படுறதுங்கிறதாக சொல்கிறது வழக்கம். வைசாக்கே மாசி ராஜேந்திர சுக்லபக்ஷே திருத்தீகா அக்ஷயா சா திதி புரோக்தா கிருத்திகா ரோஹிணி யுதா தஸ்யாம் தானாதிகம் சர்வம் அக்ஷயம் சமுதாகிருதம். யார் ஒருவன் தானம் தர்மம் முதலானதுகள்லாம் இன்னைக்கு பண்ணுறானோ அவனுக்கு அது புண்ணியம் பர்மனண்ட்டாக சாஸ்வதமாக இருக்குங்கிறதுக்காக இது அக்ஷய திருத்தியன்னு சொல்கிறது. இந்த இதனால் மிருகசீர்ஷ நட்சத்திரம், ஏன்னா நேத்தியோட ரோகிணி முடிஞ்சு போயிடுச்சு. இருந்தால் கூட இது அக்ஷய திருத்தியை நம்ம புண்ணியமான பாகவத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். முதல்ல இந்த 7வது அத்தியாயத்தினுடைய சம்மரியை ஸ்ரீதரர் சொன்னத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த அத்தியாயத்தை பிரவேசம் பண்ணுவோம். ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொல்கிற ஸ்லோகம்: சப்தமே விஷ்ணுருத்பூதா ஸ்துதோ தக்ஷ பவாதிபிஹி யஜ்ஞம் பிரவர்த்தயாமாச தக்ஷேணேதி நிரூப்யதே. இந்த 7வது அத்தியாயத்தில் தக்ஷ யஜ்ஞம் நடந்துட்டுருக்கிற இடத்துல தக்ஷ யஜ்ஞத்தை சிவதூத்தாள்னா அதை பங்கம் பண்ணாள். ஆனால் மறுபடியும் எல்லாரும் விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணாள். அங்கே விஷ்ணு உண்டானாள். எல்லாரும் பரமேஸ்வரனை மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தினால அந்த தக்ஷனுக்கு மறுபடியும் உசிறு வந்தது. அங்கிருந்த அத்வரியுக்களை எல்லாருக்கும் மறுபடியும் பகவான் சிவன் அனுகிரகம் பண்ணி அவளெல்லாம் காப்பாற்றினாள். அப்பொழுது யாகத்தை சம்பூர்த்தி பண்ணாள். அதுதான் இந்த இடத்துல யஜ்ஞம் பிரவர்த்தயாமாச தக்ஷேணேதி நிரூப்யதே. தக்ஷனுக்கு ஒரு ஆட்டு மூஞ்சியை எடுத்து அவன் தலையில் வச்சு, ஏன்னா அவன் மூஞ்சியை எரிச்சு விட்டார். சிவனுடைய அனுகிரகத்தினால அவனுக்கு உயிர் வந்தது. மறுபடியும் அவன் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணான். அதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாருங்கிறதாக சம்மரி ஸ்ரீதரர் சொன்ன ஸ்லோகம் இது. சப்தமே விஷ்ணுருத்பூதா ஸ்துதோ தக்ஷ பவாதிபிஹி யஜ்ஞம் பிரவர்த்தயாமாச தக்ஷேணேதி நிரூப்யதே. ஸ்ரீஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே சப்தமோऽध्यायः. மைத்ரேய உவாச்ச: இத்யஜேனானுநீதேன பவேன பரிதுஷ்யதா அப்யதாயி மகாபாஹோ பிரஹஸ்ய ஸ்ருயதாமிதி. மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வராள். சொல்கிறாள்: அப்பா விதுரா, பரமேஸ்வரன் நோக்கி பிரம்மதேவன் ஸ்தோத்திரம் பண்ணான். பிரம்மதேவனால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட பரமேஸ்வரன் சந்தோஷம் அடைஞ்சு நீங்கள் மேற்கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னாலாம். ஸ்ரூயதாமிதி, நீங்கள் சொல்லுங்கோ, நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொன்னாள். இத்யஜேனானுநீதேன பவேன பரிதுஷ்யதா அப்யதாயி மகாபாஹோ பிரஹஸ்ய ஸ்ரூயதாமிதி. ஸ்ரீ மகாதேவ் வாச்ச, பரமேஸ்வரன் சொன்னாள்: நாகம் பிரஜேஷபாலானாம் வர்ணயேனானு சிந்தையே தேவமாயாபிபூதானாம் தண்டஸ்தத்ர திருதோமயா. நான் பிரம்மதேவரே, நான் யாரெல்லாம் முட்டாளான யாரெல்லாம் குற்றம் பண்ணாலோ அதையே நான் நினச்சிட்டே இருக்க மாட்டேன். தேவ மாயினால் அவள் தப்பு பண்ணிவிட்டாள். அதற்கு சிக்ஷையும் அவளுக்கு தர்மத்துக்கு விருத்தம் இல்லாமல் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. நான் கொடுத்தேன் அவளுக்கு சொன்னாள். பிரஜாபதே தக்தசீர்ஷ்ணா பவது அஜமுகம் சிரஹ
மித்ரஸ்ய சக்ஷுஷே க்ஷேத பாகம் ஸ்வம் பர்கிஷோ பகஹ. எந்த தக்ஷனுடைய தலையை வீரபத்ரன் எரிச்சு விட்டாலோ அந்த எரிச்ச அந்த தலையை மறுபடியும் உண்டாக்க முடியாது. ஆகையினால யஜ்ஞ பசுவான ஆடு இருக்கே, அந்த ஆட்டு முகத்தை அந்த தக்ஷனுக்கு வைப்போம், அவனுக்கு நான் உயிர் மறுபடியும் கொடுக்குறேன்னு சொன்னாள். அதே மாதிரி பகன்கிற தேவத்தை, ஏன்னா வேதிக் காட்ஸில் பூஷா, துவஷ்டா, பகன், ஆரியமா, மித்ரன் இதெல்லாம் வேதிக் காட்ஸ். அவள்லாம் யஜ்ஜத்தும் போது வருவாள். அதனால தான் கல்யாணத்தும் போது இந்த தெய்வங்களெல்லாம் கூட்டி சொல்கிறது, மந்திரங்கள் சொல்கிறத. பாணிகிரகணம் முதலான மந்திரங்கள்லாம் இருக்கே, அதிலெல்லாம் பகோ, அர்யமா, சவிதா, புரந்தி, இதெல்லாம் இப்படி எல்லாம் வேதிக் காட்ஸ். அவள் பேரந்தான் சொல்கிறது. அப்போ பகன்கிற தேவத்தை என்னென்னா, மொத்தம் சூரியன் 12 துவாதசாதித்யால்னு சொல்கிறது. அதில் மித்ரன், பகன் எல்லாம் சூரியன் தான். சூரியனுடைய வேரியஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். அதை பகன்கிற தேவத்தை. அந்த பகன்கிற தேவத்தை அவனுக்கு அவிர்பாகவத்தை மித்ரன் மூலமாக அவன் கண்ணால் பார்க்கட்டும். ஏன்னா அவன் கண்ணை பிடிங்கிவிட்டாள், சிவகணங்கள் பகனுடைய கண்ணை பிடிங்கிவிட்டாள். அப்போ அவன் பார்க்கணுமே, அதுக்கு மித்ரங்கிறதான சூரியன் இருக்கானே அவன் மூலமாக பார்க்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணாள் பரமேஸ்வரன். பிரஜாபதேர்தக்தசீர்ஷ்ணः பவத்வயமுகம் சிரः மித்ரஸ்ய சக்ஷுஷே க்ஷேத பாகம் ஸ்வம் பர்கிஷோ பகः. பூஷா து யஜமானஸ்ய தத்பிர்ஜக்ஷது பிஷ்டபுக் தேவாः பிரகிருத சர்வாங்காः ஏம உச்சேஷணம் ததுஹு. எந்த தேவதைகள்லாம் யாகத்தில் மீந்த உச்சேஷணத்தை எனக்காக மறுபடியும் அவிர்பாகமாக கொடுத்தாளோ அவள் எல்லாருக்கும் மறுபடியும் அவளுடைய அங்கங்கள்லாம் மறுபடியும் பூர்ணமாகட்டும். பூஷாங்கிறவன் இந்த யஜ்ஞத்தில் ஒரு மாவை வச்சு அந்த மாவால் அவனுக்கு அவிர்பாகம் கொடுப்பாள். அதை பூஷா இந்த எஜமானுடைய பல்லுனால சாப்பிடட்டும், ஏன்னா அவன் பல்ல பிடிங்கிவிட்டான். அப்படி சொன்னாள். பூஷா து எஜமானஸ்ய தத்பிர்ஜக்ஷது பிஷ்டபுக் தேவா பிரகிருத சர்வாங்காः ஏம உச்சேஷணம் ததுஹு. பாஹுபியாம் அஸ்வினோ பூஷ்ணோ ஹஸ்தாபியாம் கிருதபாஹவः பவந்து அத்வர்யவச்சான்யே பஸ்தஸ்மஸ்ருகு பிருகுர்பவேத். பாக்கி வந்திருக்கிற புரோஹிதாள் எல்லாருக்கும் அஸ்வினி தேவதைகள் அவளுடைய கைகள்னாலையும் பூஷாங்கிறவன் அவனுடைய கையாலையும் அவளுக்கு புஜங்களாக ஆட்டும். ஏன்னா எல்லாருடைய புரோஹிதாள் வந்திருந்தவாள் எல்லாரையும் அங்கே வந்திருந்த அத்வரியுக்கள் எல்லாரையும் அடித்து போட்டாள், கைகாலெலாம் போயிடுத்தவாளுக்கு. அதுக்காக அஸ்வினி தேவதைகள் பூஷா இவா மூலமாக அவளுக்கு கை கிடைக்கட்டும்னாள் சுவாமி. அது மாதிரி பிருகுங்கிற மகர்ஷியோட மீசையை பிடிங்கிவிட்டான் அந்த சிவகணங்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இங்கே ஆட்டுக்கு மீசை இருக்குது, இந்த பஸ்தஸ்மஸ்ருஹு ஆட்டு மீசையே வச்சுக்கிட்டோம்னா. அன்னிலேருந்து தான் கோட்டின்னுங்கிற ஒரு சாதனம் வந்தது. இப்போ எல்லாரும் வச்சுக்கிறாள் கோட்டி. அது அன்றைக்கே பிருகு மகர்ஷிக்கு கொடுத்துருக்காள் சுவாமி ஆட்டு மீசையே, பஸ்தஸ்மஸ்ரு. அதை சொன்னாள். பாகுபியாம் அஸ்வினோ பூஷ்ணோ ஹஸ்தாபியாம் கிருதபாஹவः பவந்து அத்வர்யவச்சான்யே பஸ்தஸ்மஸ்ருகு பிருகுர்பவேத். மைத்ரேய உவாச்ச. மைத்ரேயர் பேசினார் விதுரரை பார்த்து. ததா சர்வாணி பூதானி ஸ்ருத்வா மீருஷ்டமோதிதம் பரிதுஷ்டாத்மபீதாத சாது சாத்வித்தி அதாப்ருவன். பரமேஸ்வரனால் இப்படி சொல்லப்பட்டோன்னே அங்கே இருந்த எல்லாரும் பரமேஸ்வரனை பார்த்து மீருஷ்டமோதித்தம், பரமேஸ்வரனுக்கு மீருஷ்டமான்னு பேர். மீருஷ்டம சிவதம சிவோன சுமனாபவான ருத்ரத்தில் வரும். ஏன்னா மீட்வம்ஸ்னாக்க ரொம்ப லிபரல் மைண்டட், எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவருக்கு மீட்வம்ஸ்னு பேர். அதுலேயே ஒசத்தியானவர் அவர், அதனால் மீருஷ்டமகான்னு பேர் அவருக்கு. அதான் இந்த இடத்துல அந்த பதத்தை போட்டாள். ஏன்னா மனசு தாராளமாக எல்லாத்தையும் கருணையோடு கூட இப்படி அனுகிரகம் பண்ணாலே அந்த பரமேஸ்வரன். அதை பார்த்து எல்லா தேவதைகள் எல்லா மகர்ஷிகள் அங்கே இருக்கிறவாள்னா ரொம்ப சந்தோஷத்தோடு கூட சாது சாதுன்னு சொன்னாலாம், ரொம்ப குட்னு சொன்னாலாம், ஹுரே ஹுரேன்னு சொல்கிற மாதிரி. ததா சர்வாணி பூதானி ஸ்ருத்வா மீருஷ்டமோதிதம் பரிதுஷ்டாத்மபிஸ்தாத சாது சாத்வித்யதா ப்ருவன். ததோ மீத்வாம் சமாமந்திரிய சுனாசீராக சஹர்ஷிபிः
பூயஸ்தத்தேவயஜனம் சமீத்வத் வேதசோயயுः. இந்திராதி தேவதைகள் அங்கே இருக்கப்பட்ட ரிஷிகளோடு கூட பரமேஸ்வரங்கிட்ட விட வத்திருந்து நாங்கள்லாம் போயிட்டு வரோம், யாகத்தை போய் பார்க்குறோம், யாகம் பூர்த்தி ஆகலை, அதை பண்ணணும்னு சொல்லிவிட்டு பிரம்மாவோடு கூட சிவனோடு கூட எல்லோரும் அங்கே யாகசாலைக்கு போனாள். ஏன்னா அங்கே யாகசாலையெல்லாம் அடி போட்டு ஒரு அடியாக பங்கம் பண்ணப்பட்டு இருந்தது. அந்த யாகசாலையில் போய் மறுபடியும் யாகத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக எல்லோரும் அங்கே போய் சேர்ந்தாள். ததோ மீத்வாம் சமாமந்திரிய சூனாசீராः சகர்ஷிபிः பூயஸ்தத்தேவயஜனம் சமீத்வத் வேதசோயயுः. விதாயகாஸ்னேன ச தத் யதாஹ பகவான் பவः சந்ததுः கஸ்ய காயேன சவனீய பசோஷிரஹ. சாக்ஷாத் பரமேஸ்வரன் என்ன சொன்னாலோ அது எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு அங்கே யாக பசு, அங்கே ஒரு ஆடு இருந்தது, யாகத்துக்கு ஹோமம் பண்ணுறதுக்காக ஆடு வெட்டி வச்சுருந்தது. அது சவனீயம்னு பேர், அந்த யாக பசுக்கு பேர். அந்த சவனீயம்ங்கிறதான ஆடை எடுத்து அந்த தலையை எடுத்து தக்ஷனுடைய உடலோட வச்சு ஒரு சர்ஜரி பண்ணாள். அவனுக்கு ஆட்டு தலை உண்டாச்சு அந்த தக்ஷனுக்கு. விதாயகாஸ்னேன ச தத் யதாஹ பகவான் பவः சந்தது கஸ்ய காயேன சவனீய பசோஷிரஹ. சந்தீயமானே சிரசி தக்ஷோ ருத்ராபிவீக்ஷிதः சத்யः சுப்த இவோத்தஸ்தௌ தத்ருஷே சாக்ரதோ மிருடம். அவன் தலை பொருத்தப்பட்டு அவனுக்கு பரமேஸ்வரன் உயிரை கொடுத்தோடனே தக்ஷன் முழிச்சுண்டான். தூங்கி எழுந்திருக்கிறவன் முழிச்சிருந்த மாதிரி முழிச்சுண்டான். இதற்க பரமேஸ்வரனை பார்த்தான். பரமேஸ்வரனுடைய கருணாமூர்த்தியான அவருடைய அனுகிரகத்தினால, அவருடைய பார்வையினால் அவனுக்கு நல்ல புத்தி ஏற்பட்டது. அவனுடைய கட்டாட்சத்தினால அவனுக்கு உயிர் கிடச்சிது. உடனே எழுந்திருந்தான் அவன். சந்தீயமானே சிரசி தக்ஷோ ருத்ராபிவீக்ஷிதः சத்யः சுப்த இவோத்தஸ்தௌ தத்ருஷே சாக்ரதோ மிருடம். பரமேஸ்வரனை பார்த்தான். இதுக்கு முன்னாடி அவனுக்கு சிவத்வேஷத்தினால மனசெல்லாம் கெட்டு போனவனாக இருந்தான் தக்ஷன். ஆனால் எப்பொழுது பரமேஸ்வரனுடைய பார்வை அவனுக்கு மேலே விழுந்ததோ அப்பொழுது சரத்காலத்தில் இருக்கப்பட்ட சுத்தமான ஓடை மாதிரி, தடாக்கம் மாதிரி, அப்படியே கிளியர் மைண்ட், நல்ல கிளாரிட்டியோடு கூட மனசு இருந்தது அவனுக்குன்னு சொல்கிறாள். ததா விருஷத்வஜத்வேஷ கலீலாத்மா பிரஜாபதி சிவாவலோகாதபவத் சரத்வத இவாமலஹ. சிவாவலோகாதபவத், பரமேஸ்வரனுடைய கட்டாட்சத்தினால அனுகிரகம் பண்ணப்பட்டு துவேஷங்கள்லாம் போய் கலங்கின மனசெல்லாம் போய் தெளிவான மனசோடு கூட ஆனானாம் அவன். சரத்காலத்தில் இருக்கப்பட்ட தடாகம் மாதிரி. பவஸ்தவாய கிருததீஹி நாசக்னோத் அனுராகதः ஔத்கண்ட்யாத் பாஷ்பகலயா சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன். பரமேஸ்வரனை பார்த்து பேசணும்னு நினச்சான். ஆனால் பேச்சு எழும்பலை, கத்கதனாயிட்டான். ஏனென்றால் அவனுக்கு ஞாபகம் வந்தது, ஆஹா நம்மளுடைய முட்டாத்தனத்தினால நம்மளுடைய பெண்ணை போய் நம்ம பறி கொடுத்தோமே, அவள் உசிரை விட்டு விட்டாளேங்கிறதெல்லாம் நினச்சிருந்தான். பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தையும் நினச்சிருந்தான். அவன் கண்ணெல்லாம் நீர் ததும்ப அவனால் பேச முடியல. பவத்தவாய கிருததீஹி நாசக்னோதனுராகதः ஔத்கண்ட்யாத் பாஷ்பகலயா சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன். கிருச்ராத் சம்ஸ்தப்ய ச மனः பிரேம விக்வலிதः சுதீஹ சசம்ச நிர்வலீகேன பாவேனேஷம் பிரஜாபதிஹ. இப்பொழுது தக்ஷன் ஹிருதயம் முழுக்க அன்பினால அப்படியே மனசு கத்கதனாகி கஷ்டப்பட்டு தன் மனசை திடப்படுத்திண்டு ரொம்ப ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட பரமேஸ்வரனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். அடுத்த சில ஸ்லோகங்களில் தக்ஷன் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணுற ஸ்லோகங்கள்லாம் வருது. அடுத்த சில ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த 12 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே சப்தமோऽध्यायः. ஸ்ரீ ஹரே நமஹ. மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச இத்யஜேனானுநீதேன
इत्यजेनानुनीतेन भवेन परितुष्यता अभ्यदायि महाबाहो प्रहस्य श्रूयतामिति महादेव उवाच नाघं प्रजेशबालानां वर्णये नानु चिन्तये देवमायाभिभूतानां दण्डस्तत्र धृतो मया प्रजापतेः दग्धशीर्ष्णः भवद्वजमुखं शिरः मित्रस्य चक्षुषे क्षेत भागं स्वं बर्हिषो भगः पूषातु यजमानस्य दद्भिर्जक्षतु पिष्टभुक् देवाः प्रकृतसर्वाङ्गाः ये मे उच्छेषणं ददुः बाहुभ्याम् अश्विनोः पूष्णः हस्ताभ्यां कृतबाहवः भवन्तु अध्वर्यवश्चान्ये बस्तश्मश्रुः भृगुर्भवेत् मैत्रेय उवाच तदा सर्वाणि भूतानि श्रुत्वा मीढुष्टमोदितं परितुष्टात्मभिहितात साधु साध्विति अथाब्रुवन् ततो मीढ्वां समामन्त्र्य शुनासीराः सहर्षिभिः भूयस्तद्देवयजनं समीध्वद्वेधसो ययुः विधायकास्न्येन च तत् यदाह भगवान् भवः सन्दधुः कस्य
சந்ததுஸ் கஸ்ய காயேன சந்ததுः கஸ்ய காயேன சவனீய பசோஷிரः சவனீய பசோஷிரः சவனீய பசோஷிரः சந்தீயமானே சிரசி சந்தீயமானே சிரசி சந்தீயமானே சிரசி தக்ஷோ ருத்ராபிவீக்ஷிதः தக்ஷோ ருத்ராபிவீக்ஷிதः தக்ஷோ ருத்ராபிவீக்ஷிதः சத்யः சுப்தைவோத்தஸ்தௌ சத்யः சுப்தைவோத்தஸ்தௌ சத்யः சுப்தைவோத்தஸ்தௌ சத்யः சுப்தைவோத்தஸ்தௌ தத்ருஷே சாக்ரதோ மிருடம் தத்ருஷே சாக்ரதோ மிருடம் தத்ருஷே சாக்ரதோ மிருடம் ததா விருஷத்வஜத்வேஷ ததா விருஷத்வஜத்வேஷ ததா விருஷத்வஜத்வேஷ கலிலாத்மா பிரஜாபதிः கலிலாத்மா பிரஜாபதிः கலிலாத்மா பிரஜாபதிः சிவாவலோகாதபவத் 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 शरद्रद इवामलः शरद्रद इवामलः शरद्रद इवामलः भवत्तवाय कृतधीः भवत्तवाय कृतधीः भवत्तवाय कृतधीः नाशक्नोत् अनुरागतः नाशक्नोत् अनुरागतः नाशक्नोदनुरागतः औत्कण्ठ्यात् बाष्पकलया औत्कण्ठ्यात् बाष्पकलया औत्कण्ठ्यात् बाष्पकलया सम्परेतां सुतां स्मरन् सम्परेतां सुतां स्मरन् सम्परेतां सुतां स्मरन् कृच्छ्रात् संस्तभ्य च मनः कृच्छ्रात् संस्तभ्य च मनः कृच्छ्रात् संस्तभ्य च मनः प्रेम विह्वलितः सुधीः प्रेम विह्वलितः सुधीः शशंस निर्व्यलीकेन शशंस निर्व्यलीकेन शशंस निर्व्यलीकेन भावेनेशं प्रजापतिः भावेनेशं प्रजापतिः भावेनेशं प्रजापतिः ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த சில ஸ்லோகங்களில் தக்ஷன் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணுற ஸ்லோகங்கள் இது. தக்ஷ உவாச்ச பூயானனுகிரஹோ பவதா கிருதோ மே தண்டஸ்த்வயா மயி பிருதோ யதபி பிரலப்தः ந பிரம்ம பந்துஷு ச வாம் பகவன்ன வஜ்ஞா துப்யம் ஹரேஷ்ய குதயேவ திருதம் விரதேஷு. தக்ஷன் மனமுருகி கண்கள் நீர் ததும்ப பகவான் பரமேஸ்வரனை பிரார்த்திச்சின்னான், ஸ்தோத்திரம் பண்ணான். பூயான் அனுகிரஹ அஹோ பவதா கிருதோ மே தண்டஸ்த்வயா மயி பிருதோ யதபி பிரலப்தா. உங்களை நான் ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கேன், கெட்ட சொற்கள் சொல்லி அவமானப்படுத்தியிருக்கேன், உங்களுக்கு ஆவிர்வாகம் கொடுக்கப்படாதுன்னு வேற சொல்லியிருக்கேன். இப்படிலாம் இருந்து கூட என் விஷயத்தில் நீங்கள் சரியான சிக்ஷை கொடுத்து தண்டனை பண்ணேள். அதன் பிறகு மகா கருணையோடு கூட எனக்கு அனுகிரகத்தையும் பண்ணி எனக்கு உயிர் கொடுத்தேள் திரும்பி. என்ன ஆச்சரியம்! நான் பூயான் அனுகிரஹ அஹோ பவதா கிருதோ மே தண்டஸ்த்வயா மயி பிருதோ யதபி பிரலப்தா ந பிரம்ம பந்துஷு ச வாம் பகவன் நவஜ்ஞா துப்யம் ஹரேஷ்ச குதயேவ திருதம் விரதேஷு. நீங்கள்லாம் எப்படின்னா பரமேஸ்வரனே, நீங்கள் மகாவிஷ்ணு ரெண்டு பேரும் பிராமண பந்துக்கள்கிட்ட கூட நீங்கள் ரொம்ப அனுகிரக மூர்த்திகளாக இருப்பேள், அனுகிரகம் பண்ணுவேள். பிரம்ம பந்துஷுங்கிறாள். பிரம்ம பந்துன்னு ஒரு பேர். பிராமணாள் வேற, பிரம்ம பந்து வேற. இப்போ நம்மளாம் பிராமணாள்னு சொல்லிக்கிறோமே, அதெல்லாம் பிரம்ம பந்து தான். பிரம்ம பந்துக்கள்னா அவள் பிராமணாளுக்குள்ள ப்ரொஃபஷனலாக பண்ண மாட்டாள், யஜ்ஞங்கள் பண்ண மாட்டாள், வேதத்தை அத்தியனம் பண்ண மாட்டாள், வேதத்தை அத்தியாபனம் பண்ணி வைக்க மாட்டாள். இப்படி 6 எது விஷயங்கள் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்க மாட்டாள். அந்த 6 விஷயங்களை பண்ணாதவாள் பிரம்ம பந்துன்னு சொல்கிறது. ஜஸ்ட் பை பர்த் ஒன்லி பிராமணாள். அப்படி இருந்தால் கூட
அவள்கிட்ட கூட மகாவிஷ்ணுவும் நீங்களும் ரொம்ப கருணையோடு கூட இருப்பேளே, நல்ல அனுகிரகம் பண்ணுவேளே. அப்படி இருக்கிறதே நல்ல விரதசீலான உண்மையான பிராமணாள், எப்படி முத்தன்னாவாள் மாதிரியும் மன்னார்குடி ராஜு சாஸ்திரிகள் மாதிரியும் இப்படிலாம் பல பேர் இருந்திருக்காள். அவள்லாம் பிராமணாள். அப்பேற்பட்ட வாழ்க்கை நீங்கள் அனுகிரகம் பண்ணாமல் இருப்பேளா? தக்ஷன் சொல்கிறான் அவளை பார்த்து. ந பிரம்ம பந்துஷு சவாம் பகவன் அவஜ்ஞா துபியம் ஹரேச்ச குதையேவ திருத்தவ்ரதேஷு. திருத்தவ்ரதாள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவேள். பூயான் அனுகிரக அஹோ பவதா கிருதோ மே தண்டத்வயா மயி பிருதோ யதபி பிரலப்தா. ந பிரம்ம பந்துஷு சவாம் பகவன் அவஜ்ஞா துபியம் ஹரேச்ச குதையேவ திருத்தவ்ரதேஷு. வித்யா தபோ விரததரான் முகதஸ்ம விப்ரான் பிரம்மாத்மதத்துவம் அவித்தும் பிரதமம் துவமஸ்ராக். தத் பிராமணான் பரமசர்வ விபத் சுபாசி பால பசூனி விபோ பிரகிருஹீத தண்டா. ஹே பரமேஸ்வரா, நீங்கள் பிரம்மம்தான் சத்தியம், பாக்கியெல்லாம் மித்தியங்கிற பேர் உண்மை இருக்கே, அதை காப்பாற்றுறதுக்காகவும் ஞானம் தபசு விரதம் இதெல்லாம் அனுஷ்டிக்கிற பிராமணாளை உங்களுடைய முகத்திலேருந்தே நீங்கள் படைச்சேள். என்ன பிராமணோ சியமுகமாசீதுன்னு சொல்கிறது. பகவான் விராட் புருஷனுடைய முகத்திலேருந்து தான் பிராமணாள் வந்தாள். இதை நல்ல திருதவிரதாளான பிராமணாள், யஜ்ஞசீலாளான பிராமணாள். அப்படி இருக்கப்பட்டவாளை நீங்கள் காப்பாற்றுறேள். அப்படி சொல்லி அவளுக்கு கடைசியில் என்னத்தை பண்ணுறேள்? பிரம்மம் தான் சத்தியங்கிறதே அவளுக்கு உண்மையை ஊட்டுவிக்கிறேள். அது சொல்கிறாள். வித்யா தபோ விரததரான் முகதஸ்ம விப்ரான் பிரம்மாத்ம தத்துவம் அவைத்தும் பிரதமம் துவமஸ்ராக்கு. நீங்கள் தான் முக்கியமாக இருந்து பிரம்மம் தான் சத்தியங்கிறதை நிரூபிக்கிறீர்கள். அப்பேற்பட்டவர் நீங்கள். தத் பிராமணான் பரமசர்வ விபத் சுபாசி பால பசூனி விபோ பிரகிருஹீத தண்டா. எப்படி பசுமாட்டை ஒருத்தன் காப்பாற்றுவனோ அப்படி கையில் தண்டத்தை ஏந்தி ஆயுதத்தை வச்சுட்டு அந்த பிராமணாலெல்லாம் நீங்கள் காப்பாற்றுறீள். எப்போதும் பெரிய ஆபத்துக்கள்லேருந்து காப்பாற்றுறீள். சர்வ விபத்சு, எல்லா விதமான விபத்துக்கள் ஆபத்துக்கள் அதுலேருந்து நீங்கள் காப்பாற்றுறீள். அப்பேற்பட்ட பரம கருணாமூர்த்தி நீங்கள்னு பரமேஸ்வரனை போய் ஸ்தோத்திரம் பண்ணுறான் தக்ஷன். யோசௌ மயா விதித தத்வதிருஷா சபாயாம் க்ஷிப்தோ துருக்தி விசிகைஹி விரகணைய தன்மாத் அர்வாக் பதந்தம் அர்ஹத்தம நிந்தயாபான் திருஷ்டியார்திரயா ச பகவான் ஸ்வகிருத்தேன துஷ்யேத். எனக்கு முன்னாடி உண்மையான சத்தியம் எதுங்கிறது தெரியாமல் இருந்தது. அதனால் சபையில் தப்பு தப்பாக பேசி கெட்ட சொற்கள்னால உங்களை தாக்கி பேசி உங்களை விஷேன். நீங்கள் பரமகருணாமூர்த்தியினால அதெல்லாம் நீங்கள் மறந்து போய் பெரிய மகான்கள் அருகத்தமாள் நமஸ்காரம் பண்ணப்பட்ட வேண்டிய பெரியவர்களை போய் நான் இகழ்ந்தேன். அப்பேற்பட்ட என்ன நீங்கள் உங்களுடைய ஆர்திரையா திருஷ்டியா நனைஞ்ச பார்வையினால, கருணை நிறைந்த நனைஞ்ச பார்வையினாலே என்னை பார்த்து என்னை காப்பாற்றினேள். அதனால் உங்களுக்கு நான் அதை பதில் உபகாரம் என்னால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் செஞ்சத்தை பரமானுகிரகத்தை நினச்சி நீங்களே சந்தோஷப்படுவேள்னு சொல்கிறான் தக்ஷன். யோசௌ மயா விதித தத்வதிருஷா சபாயாம் க்ஷிப்தோ துருக்தி விசிகைஹி விரகணைய தன்மாத் அர்வாக் பதந்தம் அர்ஹத்தம நிந்தயாபாத் திருஷ்டியார்திரயா ச பகவான் ஸ்வகிருத்தேன துஷ்யேத். நீங்கள் பெரிய காரியத்தை பண்ணேள், அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன், நீங்களும் சந்தோஷம் அடைய வேண்டும். என்னை உங்களுடைய குளிர்ச்சியான பார்வையினால் பார்த்து என்னை மனசில் நல்லதை உண்டாக்கினேள்னு சொல்கிறான் தக்ஷன். மைத்ரேய சொல்கிறார் அடுத்த ஸ்லோகம் விதுரரை பார்த்து. மைத்ரேயோ வாச்ச க்ஷமாப்யைவம் சமீத்வாம்சம் பிரம்மணா சானுமந்திரிதः கர்மசந்தானயாமாச சோபாத்தியாய ரித்விகாதிபிஹி. இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த தக்ஷன் பரமேஸ்வரனை சமாதானப்படுத்திவிட்டு பிரம்மதேவரோடு கூட சிவனையும் அழிச்சுண்டு யஜ்ஞம் எங்கே நடந்து யஜ்ஞத்தை பங்கம் பண்ணப்பட்டிருக்கோ அந்த யஜ்ஞசாலைக்குள்ளே நுழைஞ்சான். இருக்கிற புரோகிதாள் உபாத்தியாயாள் எல்லாரையும் அழிச்சுண்டுனாள். இப்போ அங்கே போய் பிராமணாலை வச்சு எந்த பிரமத கணங்கள்னால அட்டகாசம் பண்ணப்பட்டு இந்த யஜ்ஞம் பங்கம் பண்ணப்பட்டதோ யஜ்ஞம் ஏற்பட்டதோ அந்த தோஷத்தெல்லாம் போக்குறதுக்காக
மகாவிஷ்ணுவை தேவதையாக வச்சு 3 செங்கல் அதை கட்டி ஒரு மாவெல்லாம் நன்னா ஹவிஸ் பண்ணாள் ஒரு மாவால். அதை அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். வைஷ்ணவம் யஜ்ஞசந்தத்யை திருக்கபாலம் திஜோத்தமாக புரோடாசம் நிரவபன்னு வீரசம்சர்கசுத்தையே. எந்த வீரபத்ரன் அந்த யாகத்தை பங்கம் பண்ணி அவள் அட்டகாசத்தினால பங்கம் பண்ணி தோஷம் பண்ணாலோ ஏற்படுத்தினாலோ அந்த தோஷத்தை பரிகாரம் பண்ணணும் நீக்கணுங்கிறதுக்காக மகாவிஷ்ணுவை தெய்வத்தமாக உபாசிச்சுண்டு திருக்கபாலம்ங்கிறது 3 செங்கற்களை வச்சு அடுப்பு வச்சு அதில் மாவை ஹவிசா தயார் பண்ணாள். புரோடாசம்னு பேர் இதுக்கு. வைஷ்ணவம் யஜ்ஞசந்தத்யை திருக்கபாலம் திஜோத்தமாக புரோடாசம் நிரவபன்னு வீரசம்சர்கசுத்தையே. யாகசாலையெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தினாள். யஜ்ஞம் பண்ண போகிறாள் பூர்த்தி பண்ணுறதுக்கு. அத்வர்யுணாத்தஹவிஷா யஜமானோ விஷாம்பதே தியா விசுத்தயா தத்யோ ததா பிராதுரபூத் ஹரிஹி. பிரதான புரோகிதாள் உபாத்தியாயாள் இவாள்னால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு எஜமானனான தக்ஷன் உசிர் வந்த தக்ஷன் ரொம்ப தெளிஞ்ச மனசோடு கூட பகவான் மகாவிஷ்ணுவை தியானிச்சாள். ஏன்னா மகாவிஷ்ணு தான் யஜ்ஞத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறவர். அவர் தியானம் பண்ணோடனே மகாவிஷ்ணு அங்கே தோன்றினாள், யாகசாலையில் வந்து சேர்ந்தாள். இந்த மகாவிஷ்ணுவை வர்ணிக்க போகிறாள் அடுத்த ஸ்லோகங்களில். அத்வர்யுணாத்தஹவிஷா யஜமானோ விஷாம்பதே தியா விசுத்தயா தத்யௌ ததா பிராதுரபூத் ஹரிஹி. அங்கே சுவாமி ஹரிஹி மகாவிஷ்ணு தோன்றினார் யஜ்ஞசாலையில். ததா ஸ்வப்ரபயா தேஷாம் தியோதயந்த்யா திசோ தச முஷ்டம் ஸ்தேஜ உபானீதா தாக்ஷேண ஸ்தோத்திரவாஜினா. அப்பொழுது மகாவிஷ்ணு அங்கே வந்தார். அவர் வந்தோடனே அங்கே 10 திசையிலையும் பிரகாசமாக ஜெகஜோதியாக எங்கே பார்த்தாலும் இருந்தது. அவர்கிட்டருந்து அங்கே பிரகாசமாக ஜொலிச்சுன்னு வரார். அவர் 10 திசைகளும் பிரகாசமாக இருந்ததுதான் அவர் வந்தோடனே. ஸ்தோத்திரவாஜினா பிருஹத்து ரதந்திரம்னு 2 மந்திரம், சாம மந்திரம், அது 2ஐயும் ரெக்கையாக வச்சுருக்காள் கருடன். பிருஹத் ரதந்தரேச்சமே என்று ருத்ரத்தில் சமக்கத்தில் வரும். பிருஹத் ரதந்தரேச்சமேன்னுட்டு அந்த பிருஹத்து ரதந்திரம் இந்த 2 தான் கருடனுக்கு 2 ரெக்கையாக இருக்கான். அது 2ம் சாமம். அந்த கருடன் மேலே ஏறிண்டு சுவாமி அங்கே வந்தாள் மகாவிஷ்ணு. ததா ஸ்வப்ரபயா தேஷாம் தியோதயந்த்யா திசோ தச முஷ்ணம் ஸ்தேஜ உபானீதா தார்க்ஷேண ஸ்தோத்திரவாஜினா. ஸ்தோத்திரவாஜினா பிருஹத்து ரதந்திரம்ங்கிற 2 சாம மந்திரங்களை ரெக்கையாக வச்சுருக்காளாம் கருடன். அப்போ ஏற்பட்ட அந்த கருடன் மேலே ஏறிண்டு சுவாமி அங்கே வந்தாள். ஷியாமோ ஹிரண்யரசனः அர்க்க கிரீடஜுஷ்டः நீலாலக பிரமரமண்டித குண்டலாஸ்யः சங்காப்ஜ சக்ர சரச்சாப கதாசி சர்ம வியக்ரைः ஹிரண்மய புஜைः இவ கர்ணிகாரः வக்ஷஸ்யதிஸ்ரிதவதூः வனமால்யுதார ஹாசாவலோக கலயா ரமயன்ஷ விஸ்வம் பார்ஷ்வப்ரமத் வியஜன சாமர ராஜஹம்சः ஸ்வேதாதபத்ர சசினோபரி ரஜ்யமானः. எப்படி பிரகாஷிந்து மகாவிஷ்ணு அங்கே வந்து இறங்கினாள். மேலெல்லாம் ஷியாமமயமான ரூபம், ஒரே கருப்பு மேனி, இடுப்பில் தங்கமயமான ஸ்வர்ண ஒட்டியானத்தை அணிஞ்சிட்டு இருக்காள். சூரிய ஸ்பர்தி கிரீட்டம், சூரியனை பழிக்கிற மாதிரி இருக்காம அவர் கிரீட்டம் போட்டுருக்காள், ஜொலிக்கிறது கிரீட்டம். நீலாலகபரமரமண்டித குண்டலாஸ்யா. அவர் தலையில் இருக்கப்பட்ட சிக்கை கண்ணங்கரேர்னு சுருட்டையாக வந்து நெத்தியில் வந்து விழுந்திருக்கு. குண்டலங்கள் போட்டிருக்காள், அழகான மகர குண்டலங்களை போட்டிருக்காள். சங்கம், சக்கரம், தாமரப்பூ, அம்பு, வில்லு, கதை, வாள், கேட்டயம் இவைகள்லாம் அணிஞ்சிட்டு வராள். தங்கம் போல ஜொலிக்கிறதாம் அவருடைய புஜங்கள். கர்ணிகார மரம் மாதிரி இருக்காள். தன்னுடைய மார்பில் சதா மகாலட்சுமியை தரிச்சுருக்காள். மார்பில் வனமாலையை போட்டிருக்காள். மந்தஹாசம் இல்லை புன்சிரிப்பு, அதனால் லோகம் பூரா சந்தோஷத்தை படுத்தின்னு இருக்காள். அவரை சுற்றிவரலும் சாமரம், விசிறி, அன்னபக்ஷி எல்லாம் சுற்றின்னு இருக்கு.
தலையிலுக்கு மேலே ஒரு வெண்கொடை, சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிறதாம் அவர் வச்சுருக்கிற வெண்கொடை. அதெல்லாம் சொன்னால் இங்கே அழகாக வர்ணிச்சாள். ஷியாமோ ஹிரண்யரசனः அர்க்க கிரீடஜுஷ்டः நீலாலக பிரமர மண்டித குண்டலாஸ்யः சங்காப்ஜ சக்கர சரச்சாபகதாசி சர்ம வியக்ரைः ஹிரண்மய புஜைः இவ கர்ணிகாரः வக்ஷ்யஸ்யதிஸ்ரிதவதூः வனமால்யுதார ஹாசாவலோககலயா ரமயன்ஷ விஸ்வம் பார்ஷ்வப்ரமத்யஜனச்சாமரராஜஹம்சः श्वेतातपत्रशशिनोपरि रज्यमानः तमुपागतमालक्ष्ये सर्वे सुरगणादयः प्रणेमुः सहसोत्थाय பிரம்மேந்திர திரக்ஷநாயகாக. அப்படி யஜ்ஞசாலையில் ஆவிர்பாவமானாள் மகாவிஷ்ணு கருடன் மேலே. அவரை பார்த்து தேவதைகள், அங்கே சுற்றி வரல இருக்கிற தேவதைகள் பிரம்மா, இந்திரன், பரமேஸ்வரன் எல்லாரும் எழுந்திருந்து மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம் பண்ணாள். தமுபாகதமாலக்ஷ்ய சர்வே சுரகணாதயः பிரணேமு சகசோத்தாய பிரம்மேந்திர திரக்ஷநாயகாக. பிரம்மா, இந்திரன், பரமேஸ்வரன் எல்லாரும் எழுந்து நமஸ்காரம் பண்ணாள். தத்தேஜசாக தருச்சः சன்னஜிஹ்வாः சாத்வசாக மூர்த்னா திருதாஞ்சலி புட்டாக உபதஸ்துः அதோக்ஷஜம். அந்த அதோக்ஷஜனான மகாவிஷ்ணுவே எல்லாரும் தலையை குவிர்ந்து தலையை அப்படி குனிஞ்சுண்டு கைகளை தூக்கி தலைமையில் வச்சுண்டு மூர்த்னா திருதாஞ்சலி புட்டாக தலைமையில கையை வச்சுண்டு எல்லாரும் கத்கதாளாயி அவருடைய காந்தியினால் பாக்கி இருக்கிறவாளுடைய ஒளியெல்லாம் மங்கி போடுது. ஏன்னா அப்படி பிரகாசிக்கிறார் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாள். அப்பியர்வாக்கு விருத்தயோ யஸ்ய மஹித்வாத்மபுவாதயः யதாமதி கிருணந்தி ஸ்ம கிருதானுகிரக விக்கிரகம். எந்த மகாவிஷ்ணுடைய மகிமையை பார்த்து தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட பிரம்மா முதலானவள்லாம் கருணாமூர்த்தியான பகவானை தங்கள் இஷ்டம் போல ஸ்தோத்திரம் பண்ணாலாம். அப்பியர்வாக் விருத்தயோ யஸ்ய மஹித்வாத்மபுவாதயः யதாமதி கிருணந்தி ஸ்ம கிருதானுகிரக விக்கிரகம். தங்களுக்கு தோன்றியவாறு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாள் அந்த மகாவிஷ்ணுவை. தக்ஷோ கிரகீதார்க்கண சாதனோத்தமம் யஜ்ஞேஸ்வரம் விஸ்வஸ்ருஜாம் பரம் குரும் சுனந்தநந்தாதி அனுகைர்விருத்தம் முதா கிருணன் பிரபேதே பிரயத கிருதாஞ்சலிஹி. தக்ஷன் அங்கே பூஜைக்கு சாமகிரிகளெல்லாம் வச்சுண்டு, யஜ்ஞத்துக்குள்ளான சாமகிரிகள் பூஜைகள் எல்லாத்தையும் வச்சுண்டு, எந்த யஜ்ஞங்களுக்கெல்லாம் அதிபதியான பகவானோ பிரஜாபதிகளுக்கெல்லாம் குருவாக இருக்கப்பட்டவர் சுனந்தர், நந்தர் இப்படி முதலான பக்தாள்னால சூழப்பட்டிருக்கப்பட்ட பகவான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ரொம்ப மனசு சந்தோஷமடைஞ்சு தங்களுடைய கைகளை அஞ்சலி பண்ணிண்டு சரணம் சரணம்னு அவர் கால்களில் விழுந்தாலாம். மகாவிஷ்ணு காலில் அங்கே இருந்த அத்தனை பேரும் தக்ஷோ கிரகீதார்க்கண சாதனோத்தமம் யஜ்ஞேஸ்வரம் விஸ்வஸ்ருஜாம் பரம் குரும் சுனந்தநந்தாதி அனுகைஹி விருத்தம் முதா கிருணன் பிரபேதே பிரயத கிருதாஞ்சலி. கைகளை கூப்பிண்டு அந்த யஜ்ஞ புருஷனான பிரபுவான மகாவிஷ்ணு அவரை அங்கே இருக்கப்பட்ட அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணாலாம், சரணம் பண்ணாள். பிறகு ஸ்தோத்திரம் பண்ண போகிறான் தக்ஷன் முதலான எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மகாவிஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ண போகிறாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. தக்ஷ உவாச்ச தக்ஷ உவாச்ச தக்ஷ உவாச்ச பூயானனுக்ரஹ அஹோ பவதா கிருதோ மே பூயானனுக்ரஹ அஹோ பவதா கிருதோ மே பூயானனுக்ரஹ அஹோ பவதா கிருதோ மே தண்டஸ்த்வயா மயி பிருதோ யதபி பிரலப்தா தண்டஸ்த்வயா மயி பிருதோ யதபி பிரலப்தः தண்டஸ்த்வயா மயி பிருதோ யதபி பிரலப்தः ந பிரம்மபந்துஷு ச வாம் பகவன்னவஜ்ஞா ந பிரம்மபந்துஷு ச வாம் பகவன்னவஜ்ஞா ந பிரம்மபந்துஷு ச வாம் பகவன்னவஜ்ஞா
तुभ्यं हरेश्च कुत एव धृतं व्रतेषु तुभ्यं हरेश्च कुत एव धृतं व्रतेषु तुभ्यं हरेश्च कुत एव धृतं व्रतेषु विद्यातपो व्रतधरान् मुखतस्म विप्रान् विद्यातपो व्रतधरान् मुखतस्म विप्रान् विद्यातपो व्रतधरान् मुखतस्म विप्रान् ब्रह्मात्मतत्त्वमवितुं प्रथमं त्वमस्त्राक् ब्रह्मात्मतत्त्वमवितुं प्रथमं त्वमस्त्राक् ब्रह्मात्मतत्त्वमवितुं प्रथमं त्वमस्त्राक् तद्ब्राह्मणान् परमसर्वविपत्सुपासि तद्ब्राह्मणान् परमसर्वविपत्सुपासि तद्ब्राह्मणान् परमसर्वविपत्सुपासि पालः पशूनिव विभो प्रगृहीतदण्डः पालः पशूनिव विभो प्रगृहीतदण्डः पालः पशूनिव विभो प्रगृहीतदण्डः योऽसौ मया विदित तत्त्वदृशा सभायाम् योऽसौ मया विदित तत्त्वदृशा सभायाम् योऽसौ मया विदित तत्त्वदृशा सभायाम् क्षिप्तो दुरुक्तिविशिखैः विरगणय्य तन्मात् क्षिप्तो दुरुक्तिविशिखैः विरगणय्य तन्मात् क्षिप्तो दुरुक्तिविशिखैः विरगणय्य तन्मात् क्षिप्तो दुरुक्तिविशिखैः विरगणय्य तन्मात् अर्वाक्पतन्तम् अर्हत्तमनिन्दयापात् अर्वाक्पतन्तम् अर्हत्तमनिन्दयापात् अर्वाक्पतन्तमर्हत्तमनिन्दयापात् दृष्ट्यार्द्रया स भगवान् स्वकृतेन तुष्येत् दृष्ट्यार्द्रया स भगवान् स्वकृतेन तुष्येत् दृष्ट्यार्द्रया स भगवान् स्वकृतेन तुष्येत् मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच क्षमाप्यैवं समीध्वांसं क्षमाप्यैवं समीध्वांसं क्षमाप्यैवं समीध्वांसं ब्रह्मणा चानुमन्त्रितः ब्रह्मणा चानुमन्त्रितः ब्रह्मणा चानुमन्त्रितः कर्मसन्तानयामास 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 सोपाध्याय ऋत्विगादिभिः सोपाध्याय ऋत्विगादिभिः सोपाध्याय ऋत्विगादिभिः वैष्णवं यज्ञसन्तत्यै वैष्णवं यज्ञसन्तत्यै वैष्णवं यज्ञसन्तत्यै त्रिकपालं द्विजोत्तमाः त्रिकपालं द्विजोत्तमाः त्रिकपालं द्विजोत्तमाः पुरोडाशं निरवपन् पुरोडाशं निरवपन् पुरोडाशं निरवपन् वीरसंसर्गशुद्धये 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 अध्वर्युणात्तहविषा 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 यजमानो विशाम्पते यजमानो विशाम्पते यजमानो विशाम्पते धिया विशुद्धया दध्यौ धिया विशुद्धया दध्यौ धिया विशुद्धया दध्यौ तथा प्रादुरभूत् हरिः तथा प्रादुरभूत् हरिः तथा प्रादुरभूत् हरिः तदा स्वप्रभया तेषां तदा स्वप्रभया तेषां तदा स्वप्रभया तेषां द्योतयन्त्या दिशो दश द्योतयन्त्या दिशो दश द्योतयन्त्या दिशो दश मुष्णं स्तेज उपानीतः मुष्णं स्तेज उपानीतः मुष्णं स्तेज उपानीतः तार्क्ष्येण स्तोत्रवाजिना
தார்க்ஷ்யேண ஸ்தோத்ரவாஜினா தார்க்ஷ்யேண ஸ்தோத்ரவாஜினா ஷ்யாமோ ஹிரண்யரசனः அர்க்ககிரீடஜுஷ்டः ஷ்யாமோ ஹிரண்யரசனः அர்க்ககிரீடஜுஷ்டः ஷ்யாமோ ஹிரண்யரசனः அர்க்ககிரீடஜுஷ்டः நீலாலகப்ரமரமண்டிதகுண்டலாஸ்யः 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 शङ्खाब्जचक्रशरचापगदासि चर्म शङ्खाब्जचक्रशरचापगदासि चर्म शङ्खाब्जचक्रशरचापगदासि चर्म व्यग्रैः हिरण्मयभुजैः इव कर्णिकारः व्यग्रैः हिरण्मयभुजैः इव कर्णिकारः व्यग्रैः हिरण्मयभुजैः इव कर्णिकारः वक्षस्यधिश्रितवधूः वनमाल्युदार वक्षस्यधिश्रितवधूः वनमाल्युदार वक्षस्यधिश्रितवधूः वनमाल्युदार हासावलोककलया रमयंश्च विश्वम् हासावलोककलया रमयंश्च विश्वम् हासावलोककलया रमयंश्च विश्वम् पार्श्वभ्रमद् व्यजनचामरराजहंसः पार्श्वभ्रमद् व्यजनचामरराजहंसः पार्श्वभ्रमद् व्यजनचामरराजहंसः श्वेतातपत्र शशिनोपरि रज्यमानः श्वेतातपत्र शशिनोपरि रज्यमानः श्वेतातपत्र शशिनोपरि रज्यमानः तमुपागतमालक्ष्ये 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 सर्वे सुरगणादयः सर्वे सुरगणादयः सर्वे सुरगणादयः प्रणेमुः सहसोत्थाय प्रणेमुः सहसोत्थाय प्रणेमुः सहसोत्थाय ब्रह्मेन्द्रत्र्यक्षनायकाः 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 तत्तेजसा हतरुचः तत्तेजसा हतरुचः तत्तेजसा हतरुचः सन्नजिह्वाः ससाध्वसाः सन्नजिह्वाः ससाध्वसाः सन्नजिह्वाः ससाध्वसाः मूर्ध्ना धृताञ्जलिपुटाः मूर्ध्ना धृताञ्जलिपुटाः मूर्ध्ना धृताञ्जलिपुटाः उपतस्थुरधोक्षजम् 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 अप्यर्वाग्वृत्तयो यस्य अप्यर्वाग्वृत्तयो यस्य अप्यर्वाग्वृत्तयो यस्य महित्वात्मभुवादयः 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 यथामति गृह्णन्ति स्म यथामति गृह्णन्ति स्म यथामति गृह्णन्ति स्म कृतानुग्रहविग्रहम् 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 दक्षो गृहीतार्हणसाधनोत्तमम् दक्षो गृहीतार्हणसाधनोत्तमम् यज्ञेश्वरम् विश्वसृजाम् परम् गुरुम् यज्ञेश्वरम् विश्वसृजाम् परम् गुरुम् यज्ञेश्वरम् विश्वसृजाम् परम् गुरुम् सुनन्दनन्दादि अनुगैर्वृतम् मुदा सुनन्दनन्दादि अनुगैर्वृतम् मुदा सुनन्दनन्दादि अनुगैर्वृतम् मुदा गृणन् प्रपेदे प्रयतकृताञ्जलिः गृणन् प्रपेदे प्रयतकृताञ्जलिः गृणन् प्रपेदे प्रयतकृताञ्जलिः ஸ்ரீஹரே நமஹ. 26வது ஸ்லோகத்தில் தக்ஷன் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணுறான்.
சுத்தம் ஸ்வதாம்னி உபரதாகில புத்தியவஸ்தம் சின்மாத்திரமேகமபயம் பிரதிஷித்ய மாயாம் திஷ்டன் ஸ்தயைவ புருஷத்வமுபேத்ய தஸ்யாம் ஆஸ்தே பவான் அபரிசுத்தைவாத்மதந்திரः. ஹே பரமேஸ்வரா, நீங்கள் ஆத்மதந்திரா, பரதந்திர சுதந்திரர். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கப்பட்டவர். நீங்கள் பிரம்மஸ்வரூபம், மோட்சமாக இருக்கப்பட்ட பிரம்மஸ்வரூபன். நீங்கள் சுயமாவே பிரகாசிக்கிறவர். சுத்தம் ஸ்வதாம்னி, நீங்கள் சுயமாக பிரகாசமாக இருக்கப்பட்டவர். சுத்தம் ஸ்வதாம்னி உபரதாகில புத்தியவஸ்தம், மனசெல்லாம் அடக்கி வச்சுருக்கப்பட்ட பெரிய பரம்பொருள். நீங்கள் அறிவு மாத்திரமாக ஞானம் மாத்திரமாக இருக்கப்படுது. மாத்திரம் ஒரு அவேர்னஸாக இருக்கப்பட்டவர். பயமே இல்லாதவர். அபயம். ஏகம், அத்வைத்த ஸ்வரூபி. நீங்கள் ஏகம். இப்பேற்பட்ட உங்கள் மாயையெல்லாம் அடக்கி நீங்கள் ஆள்றீள். எந்த மாயையும் உங்கள்கிட்ட பலிக்காது. அப்பேற்பட்ட புருஷோத்தமர் நீங்கள். இன்னும் கண்கள்லாம் கலங்கி அவர் போய் ஸ்தோத்திரம் பண்ணலாம். சுத்தம் ஸ்வதாம்னி உபரதாகில புத்தியவஸ்தம் சின்மாத்திரமேகமபயம் பிரதிஷித்ய மாயாம் திஷ்டன் ஸ்தயைவ புருஷத்வம் உபேத்ய தஸ்யாம் ஆஸ்தே பவான் அபரிசுத்தைவாத்மதந்திரः. அங்கே சுத்திவரிலும் இருந்த அத்வைதிகள்லாம், ரிஷிகளெல்லாம், புரோஹிதாளெல்லாம் பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாள். ரித்விஜா ஊச்சுஹூ, புரோஹிதாள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாள். மகாவிஷ்ணுவை போய் பிரார்த்திச்சின்றாள், ஸ்தோத்திரம் பண்ணாள். எங்களுக்கு முட்டாதனமாக நாங்கள் கர்மான்னு சொல்லிட்டு கர்மகாண்டத்திலேயே இருக்கப்பட்டவாள் நாங்கள். அதனால் கர்மா தான் வசத்தின்னு நினச்சிட்டு அதில் கர்மாவில் ஒரு வெறியோடு கூட உண்மையான ரூபம் என்னங்கிறது தெரியாமல் இருந்ததுனால, ருத்ரனுடைய சேவகனான நந்திகேஸ்வரனுடைய சாபத்தினால உண்மையான ஸ்வரூபத்தை அறியாமல் இருந்துட்டோம். அதனால் கர்மாவுக்கே பாதகம் ஏற்பட்டு, எந்த கர்மாக்களினுடைய மூலமாக 3 வேதங்களில் சொல்லப்பட்ட தர்மங்கிறதான என்னதுங்கிறத புரிஞ்சுக்கணுமோ, அந்த யாகம்ங்கிறத இந்த யஜ்ஞம் இருக்கே, அது இப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுது எங்களால். உங்களுடைய அனுகிரகங்கிறதாக பிரார்த்திக்கின்றாள். தத்துவம் மதே வயமனஞ்சன ருத்ரசாபாத் கர்மண்யவக்ரஹதியோ பகவன் விதாமஹ தர்மோபலக்ஷணமிதம் திரிவிருத் அத்வராக்கியம் ஞாத்தம் யதத்தம் அதிதெய்வம் அதௌவியவஸ்தாக. எது உண்மைங்கிறது, தர்மத்துக்கு எது முக்கியம், எது தர்மங்கிறது 3 வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை இப்பொழுதுதான் எங்களுக்கு புரிய முடிஞ்சுது. எங்களுக்கு ஒரு சிக்ஷை ஏற்பட்டு இந்த யஜ்ஞத்தெல்லாம் பரமேஸ்வரனுடைய சேவகனான நந்திகேஸ்வரனுடைய சாபத்தினால கர்மாவிலேயே வெறியாக இருந்த எங்களுக்கு இப்போ தான் புத்தி வந்ததுனால், அப்போ அங்கே சபையில் இருக்கப்பட்ட எல்லாரும் எழுந்து நமஸ்காரம் பண்ணாள், ஸ்தோத்திரம் பண்ணாள் மகாவிஷ்ணுவை நோக்கி. உற்பத்தி அத்வன்யசரணே உருக்லேஷ துர்கேந்த கோக்ர வியாலான்விஷ்டே விஷயமிருகத்ருஷ்யா ஆத்மகேகோருபாரः துவந்த்வஸ்வப்ரே கலமிருகபயே சோகதாவேஜ்ஞசார்த்தः பாதௌ கஸ்தே சரணதகதா யாதி காமோபசிருஷ்டः. உற்பத்தி அத்வன்யசரணே உருக்லேஷ துர்கேந்தகோக்ர வியாலான்விஷ்டே விஷயமிருகத்ருஷ்யா ஆத்மகேகோருபாரः துவந்த்வஸ்வப்ரே கலமிருகபயே சோகதாவேஜ்ஞசார்த்தः பாதௌ கஸ்தே சரணதகதா யாதி காமோபசிருஷ்டः. பரமேஸ்வரனை பார்த்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி சொன்னாள், ஹே பரமேஸ்வரா, உங்களை சரணம்னு அடைஞ்சா அவள் எல்லாருக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ணக்கூடியவர். சரணதான்னு கூப்பிடுறாள் பிரியமா. நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணிவிட்டோம், விஷய மிருகதிருஷ்ணேங்கிறாள். மிருகதிருஷ்ணான்னா மிராஜ்னு பேர். ஏன்னா ஒரு பாலைவனத்தில் போனால் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி எந்த விஷய சுகங்களில் ஈடுபட்டு சொர்க்கம் வேணுங்கிறதுக்காக யஜ்ஞம் பண்ணுறோம், அது எல்லாம் காணல் நீர் மாதிரிங்கிறத புரிஞ்சுட்டோம். அந்த கோக்ர வியாலான்விஷ்டே, யமன்கிறவன் அவர் பெரிய நாகப்பாம்பு மாதிரி தேடிந்து வரான். இந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறவாளை நோக்கி இருக்கப்பட்டவாள் அது புரிஞ்சிக்காமல் அந்த விஷய சுகத்திலேயே நாங்கள் மிருகதிருஷ்ணா
மிராஜ் மாதிரி இருக்கப்பட்டத்தில் போய் இருந்துட்டோம். துவந்த்வஸ்வப்ரே, சுகம் துக்கம் சீதம் உஷ்ணம் இப்படி ரெண்டு ரெண்டாக இருக்கிறப்பட்ட குழிகளில் போய் விழுந்துவிட்டோம். கலமிருகபயே, துஷ்டாலெல்லாம் எப்படி கொடிய மிருகங்கள் மாதிரி பயம் ஏற்படுத்துகிறவாள் துஷ்டாள். சோகதாவே, சோகங்கிறதான காட்டுத்தீ. உற்பத்தி அத்வனி, சம்சாரங்கிற மார்க்கம். அதே மாதிரி ஆத்மகேகோருபாரஹா, தான் தான் நான் நான் நினச்சிக்கிற இந்த சரீரம்ங்கிறது என்ன வீடு, அதோடு கூட இருக்கப்பட்ட வாரங்கள், இதனால் பீடிக்கப்பட்டு காமோபசிருஷ்டா, அப்பேற்பட்ட காமங்கள்னால எங்களெல்லாம் பீடிக்கப்பட்டு முட்டாள்களா அக்ஞசார்த்தா, முட்டாளாக ஆயிட்டோம். அந்த முட்டாளான கூட்டமான நாங்கள் உங்களுடைய பாதார விந்தங்களில் எப்பொழுது போய் நாங்கள் அடைக்கலமாக அடைய போகிறோம் தெரியலையேன்னு ரொம்ப உருக்கமாக சொல்கிறாள் சபையோர்கள்லாம். தாங்கள்லாம் முட்டாளாக இருந்துட்டோம், யஜ்ஞத்திலேயே ஈடுபட்டு பாக்கிய விஷயத்தை விட்டுவிட்டோம். எது ஞானமோ அது ஞானமோ அதை அடையவில்லை, அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணும்னு சரணமாக அடைகிறாள். உற்பத்தியத்வன்ய சரணே உருக்லேஷ துர்கந்த கோக்ர வியாலான் விஷ்டே விஷய மிருகதிருஷ்யா ஆத்மகேகோருபாரஹா துவந்த்வஸ்வப்ரே கலமிருகபயே சோகதாவேஜ்ஞசார்த்தः பாதௌகஸ்தே சரணத கதா யாதி காமோபசிருஷ்டா. இன்றைக்கு எங்களுக்கு ஞானம் ஏற்பட போகிறதும் தெரியலையே, நீங்கள் தான் சரணம், நீங்கள் தான் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு வேண்டின்றாள் விஷ்ணுவை பார்த்து. அடுத்தாப்புல ருத்ரன் மகாவிஷ்ணுவை பார்த்து சொல்கிறாள், தவ வரத வராங்கிரௌ ஆசிஷேஹாகிலார்த்தே ஹ்யபி முனிபிரசக்தைஹ ஆதரேணார்கணீயே யதிரச்சித தியம்மா அவித்யலோகோபவித்தம் ஜபதி ந கணயேதத் त्वत्परानुग्रहेण तव वरदवराङ्घ्रौ आशिषेहाखिलार्थे ह्यपि मुनिभिरसक्तैः आदरेणार्हणीये यदिरचितधियं मा अविद्यलोकोपविद्धं जपति न गणयेतत् त्वत्परानुग्रहेण. பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணு ஸ்தோத்திரம் பண்ணாள். பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவை பார்த்து பேசினாள், ஏ மகாவிஷ்ணு, நீங்கள் எல்லாருக்கும் நல்ல வரத்தை கொடுக்கக்கூடிய வரதான்னு கூப்பிடுறாள். எல்லா பலன்களையும் அளிக்கிறவர் நீங்கள் தான். முற்றிலும் துறந்த முனிவர்கள் இருக்காள், எல்லாத்தையும் தியாகம் பண்ண சன்னியாசிகள், அவள் கூட உங்களை பூஜிக்கிறாள். அப்பேற்பட்டவாள் நீங்கள். உங்களுடைய கால்களில் வந்து சரணம்னு விழறாள். பெரிய சன்னியாசிகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் விட்டவாள். பக்தியோடு கூட மனசை கொண்டு உங்கள்கிட்ட வச்சுட்டா, அவன் ஆச்சாரம் இல்லாதவனாக இருந்தாலும் கூட, அவன் அறிவில்லாதவனாக இருந்தாலும் கூட, சாதாரண புலம்பினா கூட, ஜல்பதினா என்ன, புலம்பினாலும் சரி, அதை நீங்கள் பரமானுகுரத்தினால ஏற்றுக்கிறேள். அப்பேற்பட்ட மகா கருணாமூர்த்தி நீங்கள்னு மகாவிஷ்ணு ஸ்தோத்திரம் பண்ணுறாள். தவ வரதவராங்க்ரௌ ஆசிஷேஹாகிலார்த்தே ह्यपि मुनिभिरसक्तैः आदरेणार्हणीये यदि रचितधियं मा अविद्यलोकोपविद्धं जपति न गणयेतत् त्वत्परानुग्रहेण. உடனே பிருகு மகர்ஷி அங்கிருந்தவர் பேச ஆரம்பித்தாள். மகாவிஷ்ணு பார்த்து, யன்மாயயா கஹனயா அபஹிருதாத்மபோதாः பிரம்மாதயத்தனுபிருதः தமசி ஸ்வபந்தः न आत्मन्श्रितं तव विदन्ति अधुनापि तत्त्वं सोऽयं प्रसीदतु भवान् प्रणतात्मबन्धुः. பிரணதாத்மபந்து, யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் அருள் புரியல பகவானாச்சே நீங்கள். அவளுக்கெல்லாம் பந்துக்கள், உறவு மாதிரி நீங்கள் வச்சுருள். நீங்கள் அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி நீங்கள். ஹே மகாவிஷ்ணு, நீங்கள் ஒரு ஆழ்ந்த மாயை வச்சுருந்தீர்கள். ககனையா என் மாயையா, ரொம்ப டீப் மாயை. அதில் எல்லாரையும் அந்த மாயை வந்து அடக்கிடும். பிரம்மா முதலான எல்லா ஜீவன்களும் அந்த மாயையில் ஆத்ம தியானத்தை இழந்துடுறாள். எழுந்துட்டு அவள் தூங்குறாள். சொபந்தகா, உங்கள்கிட்டயே தூங்கிப்படுறாள். உங்களுடைய உண்மையை சுரூபத்தை யாராலையும் அறிய முடியறதில்லை. அப்பேற்பட்ட உங்களுக்கு என் நமஸ்காரம் பண்ணுறேன்னு ஆள் பிருகு மகர்ஷி. என் மாயையா ககனையா அபஹிருதாத்மபோதாக பிரம்மாதயத்தனுபிருதः தமசி ஸ்வபந்தः
நாத்மன் ஸ்ரிதம் தவ விதந்தி அதுனாபி தத்துவம் சோயம் பிரசீதது பவான் பிரணதாத்மபந்து. பிரணதாத்மபந்து, யார் நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளெல்லாம் நீங்கள் பந்துவாக நினைக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவும் நமஸ்காரம் பண்ணாள். அடுத்தாவில் பிரம்மா எழுந்திருந்தாள், அவரும் மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம் பண்ணாள். பிரம்மோவாச்ச நஹி தத் ஸ்வரூபம் பவதோஸௌ பதார்த்த பேதக்ரகை புருஷோ யாவதீக்ஷேத் ஞானஸ்ய சார்த்தஸ்ய குணஸ்ய சாஸ்ரயः மாயாமயாத் வதிரிக்தோ மதஸ்துவம். பிரம்மா சொன்னாள், சாதாரண மனுஷன் என்ன பண்ணுறான், பலவிதமான பதார்த்தங்கள் இருக்குது, அதை பார்த்து அதனுடைய வேற்றுமைகள் எல்லாம் தன்னுடைய உணர்வுனால் அறியினான். அந்த மாதிரி உங்களுடைய உருவம் இல்லை. அந்த வேற்றுமைகள்லாம் அறிஞ்சதுனால அவனுக்கு என்ன ஆகுது, 3 குணங்களுக்கும் ஆதாரமாக உங்களை தோன்றினாலும் கூட அந்த மாயையினால் அதை சரியாக புரிஞ்சிக்க முடியறதில்ல. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. மாயாமயான் வதிரிக்தா, மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நீங்கள் மகாவிஷ்ணு. அதனால் நீங்கள் இதெல்லாம் கண்டு மயங்கிட மாட்டேன். எல்லா பதார்த்தங்களுடைய சேர்க்கைகளை மாத்திரம் அறிஞ்சிக்காமல் அதுக்குள்ளே எப்படி வந்ததுங்கிற மாயையும் புரிஞ்சுட்டு இருக்கப்பட்டவர். ஏன்னா மாயைக்கும் மேற்பட்டவர் நீங்கள் இன்னும் சொல்கிறாள் பிரம்மா. ஏன்னா அந்த மாயைக்குள்ளே அகப்பட்டவர் பிரம்மா. அதுக்கும் வெளியில் இருக்கப்பட்ட பரம்பொருள் மகாவிஷ்ணு. அவர் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணார். நஹி தத் ஸ்வரூபம் பவதோஸௌ பதார்த்த பேதக்ரகை புருஷோ யாவதீக்ஷேத் ஞானஸ்ய சார்த்தஸ்ய குணஸ்ய சாஸ்ரயः மாயாமயாத் வதிரிக்தோ மதஸ்துவம். எல்லா பதார்த்தங்களுக்குள்ளேயும் இருக்கப்பட்ட விஷயத்தை மாத்திரம் இல்லாமல் அது எல்லாத்துக்கும் தொக்கி நிற்கப்பட்ட மாயைக்கும் அப்பாற்பட்டவர் நீங்கள் இன்னும் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணாள். அடுத்தாப்புல இந்திரன் எழுந்திருந்தான். அவன் ஸ்தோத்திரம் பண்ணான் பகவானை பார்த்து. இந்திர உவாச்ச இதமப்யச்யுத விஸ்வபாவனம் வபுரானந்தகரம் மனோதிருஷாம் சுரவித்விட் க்ஷபணைருதாயுதைः புஜதண்டைः உபபன்னமஷ்டபிः. மகாவிஷ்ணு நான் யார் தேவதைகளுடைய இனிமையாகப்பட்ட அசுராலை அழிக்கிறாளோ, யாருக்கிட்ட எல்லா ஆயுதங்களையும் கையில் வச்சுருக்காளோ, அப்படி வச்சுருக்கிற 8 கைகளை கொண்டவர்கள் யாரோ, இந்த ஸ்வரூபம் என்னுடைய மனசுக்கு கண்ணுக்கு 2க்கும் ரொம்பவும் சந்தோஷத்தை தருதுன்னு நான். இந்த அஷ்டபுஜ மகாவிஷ்ணுவை தான் கேம்போடியாவில் ஆங்கோர் வாட்டில் பார்க்கலாம். அஷ்டபுஜ மகாவிஷ்ணு, இந்த 8 கைகள் இருக்கப்பட்ட மகாவிஷ்ணுவை அப்படி பார்த்து இந்திரன் சந்தோஷம் அடைஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணுறான். இதமப்யச்யுத விஸ்வபாவனம் வபுரானந்தகரம் மனோதிருஷாம் சுரவித்விட் க்ஷபணைருதாயுதைः புஜதண்டைः உபபன்னம் அஷ்டபிः. உபபன்னம் அஷ்டபிः, 8 கைகள் கொண்டே மகாவிஷ்ணுங்கிறான். 8 கைகள் இருக்குன்னு நான் போய் பார்த்தேன். கம்போடியாவில் மகாவிஷ்ணு ஆங்கோர் வாட்டில் வச்சிருக்கு. 8 கைகளோடு பிரகாசிக்கிறாள். அப்படி இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணான். அடுத்தாப்புல யஜ்ஞத்துக்கு வந்த அங்கே உபாத்தியாயாள் இருக்காளே புரோகிதாள், அவளுடைய பத்னிகள்லாம் எழுந்து பகவானை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சிருந்தாள். பத்னிய ஊச்சு யஜ்ஞோயம் தவ யஜனாயகேன சிருஷ்டோ யஜ்ஞோயம் தவ யஜனாயகேன சிருஷ்டா வித்வஸ்தः பசுபதிநாத்ய தக்ஷகோபான் தம் நஸ்துவம் சவசயனாப சாந்தமேதம் யஜ்ஞாத்மன் நலினருச்சா திருஷா புனீஹி. யஜ்ஞமூர்த்தி யஜ்ஞாத்மன், யஜ்ஞத்துக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கப்பட்ட பகவானே மகாவிஷ்ணுவே, உங்களெல்லாம் பூஜிக்கிறதுக்காகவே இங்கே பிரம்மா இந்த யஜ்ஞம் முதலாவதுனா உண்டாக்கியிருக்காள். அந்த யஜ்ஞத்தை தக்ஷன் மேலே இருக்கிற கோபம் காரணமாக பரமேஸ்வரன் அழிச்சு விட்டாள். அதனால இந்த யஜ்ஞ வாட்டம் இருக்கே, அது ஸ்மசானம் மாதிரி ஒரேடியாக எல்லா விதமான பதார்த்தங்களையும் பங்கம் பண்ணப்பட்டு ஒரே அமக்களமாக இருக்குது இந்த யஜ்ஞசாலை. இந்த யஜ்ஞசாலையே நீங்கள் உங்களுடைய தாமரை மாதிரி இருக்கப்பட்ட கண்கள்னால, குளிர்ச்சியான பார்வையினால் நீங்கள் பியூரிஃபை பண்ணி மறுபடியும் அனுகிரகம் பண்ணி இந்த யஜ்ஞம் நடக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சிருந்தால். யஜ்ஞோயம் தவ யஜனாயகேன சிருஷ்டா வித்வஸ்தா பசுபதிநாத்ய தக்ஷகோபாத் தம் நஸ்துவம் சவசயனாபசாந்தமேதம் யஜ்ஞாத்மன் நலினருச்சா திருஷா புனீஹி. உங்களுடைய கண்கள்னால அப்படி கட்டாட்சம் பண்ணி இந்த யஜ்ஞ வாட்டத்தெல்லாம் நீங்கள்
அனுகிரகம் பண்ணி பியூரிஃபை பண்ணணும்னு பிரார்த்திச்சிருந்தாள் யஜ்ஞ பத்னிகள். அங்கே கூடியிருந்த முனிவர்களெல்லாம் ரிஷிகள்லாம் எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணாள் மகாவிஷ்ணுவை பார்த்து. ரிஷே ஊச்சுகு அனன்விதம் தே பகவன் விசேஷ்டிதம் யதாத்மனா சரசி கர்மநாஜ்யசே விபூதயே யத உபசேதுரீஸ்வரீம் ந மன்யதே ஸ்வயம் அனுவர்த்ததீம் பவான். அப்போ எல்லாரும் சொன்னால், இந்த ரிஷிகள்லாம் நீங்கள் சில சமயம் செய்கிறதெல்லாம் பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிற மாதிரி தோன்றது எங்களுக்கு நாள். என்ன காரணம்னா, எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் யஜ்ஞம் முதலான எல்லாத்தையும் படைச்சேல். நீங்கள் எல்லா கர்மாக்களையும் செய்ய வேண்டும் என்பதற்காக படைச்சு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு வேதத்தில் சொல்லிவிட்டு போயிருக்கேள். ஆனால் ஒரு கர்மாவலியானும் உங்களுக்கு தொடர்பு சம்பந்தமே நீங்கள் வச்சுக்கிறது இல்லை. யூ ஆர் வெரி டிட்டாச்டு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி மகாலட்சுமியை எல்லாரும் பிரார்த்திக்கிறாள், எல்லாரும் வேணும்னு உபாசிக்கிறாள். அப்பேற்பட்ட மகாலட்சுமி இருக்காளே, அவளை உங்களுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே வச்சுட்டுருக்கேள். ஆனால் நீங்கள் போய் அந்த மகாலட்சுமியை வேணும் வேணும்னு பிரார்த்திக்கிறது இல்லை, அதில் ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது இல்லை. அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. நாள் அனன்விதம் தே பகவன் விசேஷ்டிதம் யதாத்மனா சரசி கர்மநாஜ்யசே விபூதயே யத உபசேதுரீஸ்வரீம் ந மன்யதே ஸ்வயம் அனுவர்த்ததீம் பவான். அந்த மகாலட்சுமி உங்களை பின்தொடர்ந்து வராள், உங்கள் ஹிருதயத்தில் அனபாயினியாக இருந்துருக்காள். ஆனால் நீங்கள் அதை பற்றி பொருட்படுத்துறது இல்லைங்கிறாள். அப்புறம் அங்கே இருக்கப்பட்ட சித்தாள்னா எழுந்தாள். அவள்னா ஸ்தோத்திரம் பண்ணாள் மகாவிஷ்ணுவை. சித்தா ஊச்சுஹு அயம் த்வத்கதாமிருட்ட பீயூஷ நத்யாம் மனோவாரண கிளேசதாவாக்னிதக்தா திருஷார்த்தோவகாடோ ந சஸ்மாரதாவம் ந நிஷ்கிராமதி பிரம்ம சம்பன்னவன்னா. துன்பம்ங்கிறதான ஒரு காட்டு தீ, அதில் மாட்டின்னு எல்லாரும் முழிக்கிறாள், எல்லாரும் தாகத்தினால சிரமப்படுறாள். அப்படி இருக்கு இந்த மனசுங்கிறதான யானை இருக்கே, அது உங்களுடைய கதை, உங்களுடைய கதாமிருதம், உங்களுடைய லீலைகளை சொல்லக்கூடிய கதைகள்ங்கிறதான ஒரு சுத்தமான நதி. அதில் முழுகி அந்த தாபத்தை எல்லாம் அதெல்லாம் நீக்கப்படுறாள். அது அவளை வாட்டுறதில்லை. துன்பம்ங்கிற காட்டு தீயில மாட்டினவாள் அதில் சிரமப்படுறதில்லை. ஏன்னா அவள் அவங்களுடைய லீலைகள்ங்கிற கதைகளை கேட்டு கேட்டு அப்பேற்பட்ட திவ்யமான ஒரு நதியில் ஸ்நானம் பண்ணி தங்களுடைய தாபத்தெல்லாம் போக்கிக்கிறாள். அப்படி கிளம்பிவிட்டு மறுபடியும் அவள் அந்த தாபம் வருத்துறதில்லை. என்ன காரணம்னா, எப்படி ஒருவன் பிரம்மத்தை சாட்சாத்காரம் அடைஞ்சுட்டால் மறுபடியும் அவன் இல்லை வெளியில் துன்பப்பட மாட்டானோ அப்படிங்கிறாள் இந்த சித்தாள்லாம் சொன்னாள். அயம் துவத்கதாமிருட்ட பீயூஷ நத்யாம், உங்களுடைய கதைங்கிறதான பீயூஷ நத்யாம் தேவாமிருதமான நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு மனோவாரண கிளேஷ தாவாக்னி தக்தா, மனசுங்கிறதுல துன்பங்களை இழுத்து போட்டு காட்டு தீயில சிரமப்படுறவாளுடைய எரிப்பு கொந்தளிப்பெல்லாம் போக்குறது. அது திருஷார்த்தோவகாடோ ந சஸ்மாரதாவம் ந நிஷ்கிராமதி பிரம்ம சம்பன்னவன்னா. பிரம்ம சாட்சா்காரம் அடைஞ்சவாள் மாதிரி அவள் மறுபடியும் இதில் துன்பத்தில் உழல்வதில்லைன்னு சொன்னாள். உங்கள் கதையை கேட்டவாளுடைய அவள் அனுகிரகம் அதுன்னாள். அப்போ அங்கே இருக்கப்பட்ட எஜமானி வாச்சே, தக்ஷனுடைய மனைவியான எஜமானி இருக்காளே, அவள் பகவானை பார்த்து சொன்னாள், ஸ்வாகதம் தே பிரசீதேஷ துப்யம் நமः ஸ்ரீனிவாச ஸ்ரீயா காந்தயாத்ராஹினः த்வாம் ஹிருதே தீஜனாங்கைர்மகா சோபதே சீர்ஷஹீன கபந்தோ யதா புருஷா. ஏ பகவானே, உங்களுக்கு ஸ்வாகதம், உங்களுக்கு வரவேற்பு தருணங்கள், வெல்கம் வெல்கம். துப்யம் நமஹ, உங்களுக்கு நமஸ்காரம். நீங்கள் யார்? சதா லக்ஷ்மி உங்கள்கிட்ட இருந்துருக்காள், ஸ்ரீனிவாசான்னு கூப்பிடுறாள். மகாலட்சுமி உங்கள்கிட்ட எப்போதும் இருந்துருக்கப்பட்டவள், அப்பேற்பட்டவள். நீங்கள் உங்களுடைய மனைவியான மகாலட்சுமியோடு கூட எங்களை எல்லாரையும் காப்பாற்றணும், திராகி. ஹே பரமேஸ்வரா, தலையில்லாத மனுஷன் மாதிரி நீங்கள் இல்லாட்டால் யஜ்ஞம் எங்கேயானும் பிரகாசிக்குமா? இந்த யாகத்துக்கெல்லாம் மூர்த்தியானவர் நீங்கள், யஜ்ஞ மூர்த்தி நீங்களே யஜ்ஞம் யாகம். அப்பேற்பட்ட நீங்களை வந்தது ரொம்ப சந்தோஷம், வருக வருகன்னு சொல்கிறாள் யஜ்ஞ பத்னிகள் எல்லாம். ஸ்வாகதம் தே பிரசீதேஷ துப்யம் நமः ஸ்ரீனிவாச ஸ்ரீயா காந்தயா திராகினः த்வாம் ஹிருதே தீஜனாங்கைர்
மகசோபதே சீர்ஷஹீன கபந்தோ யதா புருஷா. எப்படி தலையில்லாத கபந்தன், கபந்தன் யார் சொல்றா, தலையில்லாத முண்டம், அப்பேற்பட்டவன் பிரகாசிக்க முடியுமா? அப்படி நீங்கள் இல்லாமல் யஜ்ஞம் பிரகாசிக்குமா? அதனாலே வருக வருகன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணால் யஜ்ஞ பத்னிகள்லாம். அப்படி இந்த 36 ஸ்லோகங்கள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. தக்ஷ உவாச்ச தக்ஷ உவாச்ச தக்ஷ உவாச்ச சுத்தம் ஸ்வதாம்னி உபரதாகில புத்தியவஸ்தம் சுத்தம் ஸ்வதாம்னி உபரதாகில புத்தியவஸ்தம் சுத்தம் ஸ்வதாம்னி உபரதாகில புத்தியவஸ்தம் சின்மாத்திரமேகம் அபயம் பிரதிஷித்ய மாயாம் சின்மாத்திரமேகமபயம் பிரதிஷித்ய மாயாம் சின்மாத்திரமேகமபயம் பிரதிஷித்ய மாயாம் திஷ்டம்ஸ்தைவ புருஷத்வமுபேத்ய தஸ்யாம் திஷ்டம்ஸ்தைவ புருஷத்வமுபேத்ய தஸ்யாம் திஷ்டம்ஸ்தைவ புருஷத்வமுபேத்ய தஸ்யாம் ஆஸ்தே பவான் அபரிசுத்த இவாத்மதந்திரः ஆஸ்தே பவான் அபரிசுத்த இவாத்மதந்திரः ஆஸ்தே பவான் அபரிசுத்த இவாத்மதந்திரः. ரித்விஜः ஊச்சுः ரித்விஜः ஊச்சுः ரித்விஜः ஊச்சுः தத்வம் ந தே வயமனஞ்சன ருத்ரசாபாத் தத்வம் ந தே வயமனஞ்சன ருத்ரசாபாத் தத்வம் ந தே வயமனஞ்சன ருத்ரசாபாத் கர்மண்யவக்ரஹதியோ பகவன் விதாமஹ கர்மண்யவக்ரஹதியோ பகவன் விதாமஹ கர்மண்யவக்ரஹதியோ பகவன் விதாமஹ தர்மோபலக்ஷணமிதம் த்ரிவ்ருத் அத்வராக்கியம் தர்மோபலக்ஷணமிதம் த்ரிவ்ருத் அத்வராக்கியம் தர்மோபலக்ஷணமிதம் த்ரிவ்ருதத்வராக்கியம் தர்மோபலக்ஷணமிதம் த்ரிவ்ருதத்வராக்கியம் ஞாதம் யதர்த்தமதிதெய்வம் அதோ வியவஸ்தாः ஞாதம் யதர்த்தமதிதெய்வம் அதோ வியவஸ்தாः ஞாதம் யதர்த்தமதிதெய்வம் அதோ வியவஸ்தாः. சதஸ்யாஊச்சுः 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 உற்பத்தியத்வன்யசரணே உருக்லேஷ துர்கேந்தகோக்ர உற்பத்தி அத்வன்யசரணே உருக்லேஷ துர்கேந்தகோக்ர உற்பத்தி அத்வன்யசரணே உருக்லேஷ துர்கேந்தகோக்ர உற்பத்தியத்வன்யசரணே உருக்லேஷ துர்கேந்தகோக்ர உற்பத்தியத்வன்யசரணே உருக்லேஷ துர்கேந்தகோக்ர व्यालान्विष्टे विषयमृगतृष्या आत्मगेहोरुभारः व्यालान्विष्टे विषयमृगतृष्या आत्मगेहोरुभारः व्यालान्विष्टे विषयमृगतृष्या आत्मगेहोरुभारः व्यालान्विष्टे विषयमृगतृष्या आत्मगेहोरुभारः द्वन्द्वश्वभ्रे कलमृगभये द्वन्द्वश्वभ्रे कलमृगभये द्वन्द्वश्वभ्रे कलमृगभये शोकदावेज्ञसार्थः शोकदावेज्ञसार्थः पादौ कस्ते शरणदकदा याति कामोपसृष्टः पादौ कस्ते शरणदकदा याति कामोपसृष्टः. रुद्र उवाच रुद्र उवाच रुद्र उवाच तव वरदवराङ्घ्रौ आशिषेहाखिलार्थे तव वरदवराङ्घ्रौ आशिषेहाखिलार्थे तव वरदवराङ्घ्रौ आशिषेहाखिलार्थे तव वरदवराङ्घ्रौ आशिषेहाखिलार्थे ह्यपि मुनिभिरसक्तैः आदरेणार्हणीये ह्यपि मुनिभिरसक्तैः आदरेणार्हणीये ह्यपि मुनिभिरसक्तैः आदरेणार्हणीये यदि रचितधियं वा
अविद्यलोकोपविद्धम् यदि रचितधियम् अविद्यलोकोपविद्धम् यदि रचितधियम् अविद्यलोकोपविद्धम् जपति न गणयेतत् त्वत्परानुग्रहेण जपति न गणयेतत् त्वत्परानुग्रहेण जपति न गणयेतत् त्वत्परानुग्रहेण भृगुरुवाच 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 यन्मायया गहनया अपहृतात्मबोधाः यन्मायया गहनया अपहृतात्मबोधाः यन्मायया गहनया अपहृतात्मबोधाः ब्रह्मादयस्तनुभृतः तमसि स्वपन्तः ब्रह्मादयस्तनुभृतः तमसि स्वपन्तः ब्रह्मादयस्तनुभृतः तमसि स्वपन्तः नात्मन् श्रितं तव विदन्ति अधुनापि तत्त्वम् नात्मन् श्रितं तव विदन्ति अधुनापि तत्त्वम् नात्मन् श्रितं तव विदन्ति अधुनापि तत्त्वम् सोऽयं प्रसीदतु भवान् प्रणतात्मबन्धुः सोऽयं प्रसीदतु भवान् प्रणतात्मबन्धुः सोऽयं प्रसीदतु भवान् प्रणतात्मबन्धुः ब्रह्मोवाच 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 नहि तत्स्वरूपं भवतोऽसौ पदार्थ नहि तत्स्वरूपं भवतोऽसौ पदार्थ नहि तत्स्वरूपं भवतोऽसौ पदार्थ भेदग्रहैः पुरुषो यावदीक्षेत् भेदग्रहैः पुरुषो यावदीक्षेत् भेदग्रहैः पुरुषो यावदीक्षेत् ज्ञानस्य चार्थस्य गुणस्य चाश्रयः ज्ञानस्य चार्थस्य गुणस्य चाश्रयः ज्ञानस्य चार्थस्य गुणस्य चाश्रयः मायामयात् व्यतिरिक्तो मतस्त्वं मायामयात् व्यतिरिक्तो मतस्त्वं मायामयात् व्यतिरिक्तो मतस्त्वम् इन्द्र उवाच इन्द्र उवाच इन्द्र उवाच इदमप्यच्युत विश्वभावनम् इदमप्यच्युत विश्वभावनम् इदमप्यच्युत विश्वभावनम् वपुरानन्दकरम् मनोदृशाम् वपुरानन्दकरम् मनोदृशाम् वपुरानन्दकरम् मनोदृशाम् सुरविद्विट् क्षपणैरुदायुधैः सुरविद्विट् क्षपणैरुदायुधैः सुरविद्विट् क्षपणैरुदायुधैः भुजदण्डैः उपपन्नमष्टभिः भुजदण्डैः उपपन्नमष्टभिः भुजदण्डैः उपपन्नमष्टभिः पत्न्यौचुः 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 यज्ञोऽयं तव यजनाय केन सृष्टः यज्ञोऽयं तव यजनाय केन सृष्टः यज्ञोऽयं तव यजनाय केन सृष्टः विध्वस्तः पशुपतिनाद्य दक्षकोपात् विध्वस्तः पशुपतिनाद्य दक्षकोपात् विध्वस्तः पशुपतिनाद्य दक्षकोपात् तं नस्त्वं शवशयनाभशान्तमेधम् तं नस्त्वं शवशयनाभशान्तमेधम् तं नस्त्वं शवशयनाभशान्तमेधम् यज्ञात्मन्नलिनरुचा दृशा पुनीः यज्ञात्मन्नलिनरुचा दृशा पुनीः यज्ञात्मन्नलिनरुचा दृशा पुनीः ऋषे ऊचुः ऋषे ऊचुः ऋषे ऊचुः अनन्वितं ते भगवन् विचेष्टितम् अनन्वितं ते भगवन् विचेष्टितम् अनन्वितं ते भगवन् विचेष्टितम् यदात्मना चरसि कर्म नाज्यसे यदात्मना चरसि कर्म नाज्यसे यदात्मना चरसि कर्म नाज्यसे
विभूतये यत उपसेदुरीश्वरीम् विभूतये यत उपसेदुरीश्वरीम् विभूतये यत उपसेदुरीश्वरीम् न मन्यते स्वयम् अनुवर्ततीं भवान् 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 सिद्धाऊचुः 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 अयं त्वत्कथा मृष्टपीयूषनद्याम् अयं त्वत्कथा मृष्टपीयूषनद्याम् अयं त्वत्कथा मृष्टपीयूषनद्याम् मनोवारणः क्लेश दावाग्निदग्धः मनोवारणक्लेश दावाग्निदग्धः मनोवारणः क्लेशदावाग्निदग्धः तृषार्तो वगाढो न सस्मारदावम् तृषार्तो वगाढो न सस्मारदावम् तृषार्तो वगाढो न सस्मारदावम् न निष्क्रामति ब्रह्म सम्पन्नवन्नः न निष्क्रामति ब्रह्म सम्पन्नवन्नः न निष्क्रामति ब्रह्म सम्पन्नवन्नः यजमान्युवाच 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 स्वागतं ते प्रसीदेश तुभ्यं नमः स्वागतं ते प्रसीदेश तुभ्यं नमः स्वागतं ते प्रसीदेश तुभ्यं नमः श्रीनिवास श्रियाकान्तयात्राहिनः श्रीनिवास श्रियाकान्तयात्राहिनः श्रीनिवास श्रियाकान्तयात्राहिनः त्वामृतेधीश नाङ्गैर्मखः शोभते त्वामृतेधीश नाङ्गैर्मखः शोभते त्वामृतेधीश नाङ्गैर्मखः शोभते शीर्षहीनः कबन्धो यथा पुरुषः शीर्षहीनः कबन्धो यथा पुरुषः शीर्षहीनः कबन्धो यथा पुरुषः ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परम् किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.